Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்ற பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரம்பரிய உடையில் பலத்த பாதுகாப்புடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவில் வாசல் வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவில் அறங்காவலர் குழு தலைவரும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் தாயாருமான ருக்மணி பழனிவேல் ராஜன் பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசை வழங்கி வரவேற்பளித்து கோவிலுக்குள் அழைத்து சென்றார். அஷ்டசக்தி மண்டபம் வழியாக மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி பின்னர் சுந்தரேஸ்வரர் சன்னதியிலும் மனமுருகி சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பாக பிரதமர் மோடிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பொற்றாமரை குளத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி மீனாட்சி அம்மன் கோவில் ராஜகோபுரத்தை பார்த்து இரு கை கூப்பி வணங்கினார். தரிசனத்தை முடித்துக் கொண்டு வெளியே வந்த பிரதமர் மோடி கோவில் கிழக்கு கோபுர வாசல் பகுதியில் காத்திருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடியே காரில் பயணம் செய்தார். அப்போது மதுரை ஆதீன மடத்தின் முன்பாக நின்று கொண்டிருந்த மதுரை ஆதீனத்தை பார்த்த பிரதமர் மோடி கையசைத்து அழைத்தார். இதனை சற்றும் எதிர்பாராத மதுரை ஆதீனம் உடனே சால்வையோடு பிரதமரின் காருக்கு அருகில் சென்றார். இதனை கண்டு அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மோடி மோடி என கைதட்டி காத்தி கூச்சலிட்ட நிலையில் மதுரை ஆதீனம் பிரதமர் மோடிக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். பிரதமர் மோடி மதுரை ஆதீனத்திற்கு இரு கை கூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடியின் கார் சில நிமிடங்கள் அங்கேயே நின்றதால் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அங்கு காத்திருந்த பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு செல்போன்களில் புகைப்படம் எடுத்துக் கொண்டதோடு உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். பிரதமர் மோடியின் வருகையொட்டி கோவில் முழுவதும் பலத்த பாதுகாப்புடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு பிரதமர் மோடி மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது சாமி தரிசனம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பிரதமருடனான சந்திப்பு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை ஆதீனம் உலக தலைவர்கள் வரிசையில் பிரதமர் மோடி உள்ளதாக நெகிழ்ச்சியோடு கூறினார். நம்ம நாட்டுக்குள்ள கட்சிக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல உலகம் முழுக்க அவரை பாராட்டுறாங்க. உலக தலைவர் வரிசையில சவுதி அரேபியா போறாரு. அங்க உள்ளவங்க எல்லாம் எல்லாரும் நண்பர்களா நினைச்சாங்களா? அந்த அளவுக்கு அதெல்லாம் அமெரிக்காக்கார வெறுத்தான். இத்தனை கம்பளம் எல்லாரும் பகைவனே நண்பனா. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.